ஹலோ எவ்ரிவான். நம்ம என்ன பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்ல 3.15 வரைக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ 3.16 வரைக்குள்ள 16லருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். எப்படின்னா, அது ஒரு பாலினாமியல் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அத ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா ஃபார்முலா யூஸ் பண்ற மாரி இருந்ததுன்னா, அந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் அந்த ஃபார்மேட்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி கேன்சல் பண்றத பத்தி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸும் சேம் தான். என்ன அப்படின்னா, அதுல மல்டிப்ளிகேஷன், இதுல டிவிஷன். டிவிஷன வந்து நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்தி நம்ம செய்வோம். ஓகேவா? இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் 3.16. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, 14 எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை y டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க 7x டிவைடட் பை 3y பவர் 4. ஸோ டிவிஷன்ல இருந்தா நான் என்ன சொன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 3y பவர் 4 டிவைடட் பை 7x. ஓகேவா? கேன்சல் ஆகுறதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 14 இருக்கு, 7 இருக்கு. கேன்சல் பண்ண என்ன வரும்னா, இங்க வந்து 2 இருக்கும். ஓகேவா? அகைன் இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் பவர் 4 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணா இங்க எக்ஸ் கியூப் ஆகும். அதே மாதிரி ஒய்யும் இங்க ஒய் பவர் 4 கேன்சல் பண்ணா ஒய் கியூப் ஆகும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் பாருங்க, இங்க என்ன இருக்குன்னா 2x 2x கியூப் இருக்கு. டிவிஷன்ல கீழே y வந்து கேன்சல் ஆயிரும். இங்கேயும் x கேன்சல் ஆயிரும். இன்ட்டு இங்க என்ன இருக்குன்னா 3 இன்ட்டு y பவர் 3 இருக்கு. ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன வரும்னா 6x கியூப் y கியூப். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ டிவிஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளிகேஷன்ல எழுதி அதை ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் பண்ணிட்டு செய்யணும். ஓகேவா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் போலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4 டிவிஷன் எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் மேல நியூமரேட்டர் என்னன்னா எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் பை டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து டைரக்டா நம்ம கேன்சல் பண்றதுனா அந்த எக்ஸ் பிளஸ் 4ம் எக்ஸ் பிளஸ் 4ம் கேன்சல் ஆகும் இல்லையா? அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அகைன் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எப்படி எழுதலாம்? 16 வந்து 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லாம் யூஸ் பண்ண சேம் ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்ரு ஏ மைனஸ் பி. அப்போ என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா? டிவிஷன்ல என்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்ரு இங்கேயும் நியூமரேட்டர்ல எக்ஸ் பிளஸ் 4 டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் 4 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் மைனஸ் 4ம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 4. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 டிவைடட் பை 3x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. டிவிஷன்ல இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல போட்டு ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ டினாமினேட்டர் உள்ளது நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 4 டிவைடட் பை 8x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 3. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இதுக்கு முன்னாடி அதை என்னன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த டேர்ம் எழுதிட்டு அப்புறம் எதெல்லாம் கேன்சல் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாலினாமியல் எடுத்துக்கோங்க. 16x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டரைசேஷன் கால்குலேட் பண்ணலாம். ஸோ 16 இன்ட்டு 3 என்ன வரும்னா 48. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணா 48 வரணும். அண்ட் நான் இங்க சைடில் எழுதுறேன் பாருங்க ஃபேக்டரைஸ் பண்றது.
அண்ட் ஆட் பண்ணா -2 வரும். ஸோ என்ன போட்டுக்கலாம்னா 8 × 6 48 வந்துடும். 8ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா -2 வரும். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர்ல சைன் போட்டுக்கலாம் -8. ஓகேவா? கீழே 16ஆல டிவைட் பண்ணணும். இதையும் 16ஆல டிவைட் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும்னா இதை கேன்சல் பண்ணா நியூமரேட்டர்ல 1 வரும், டினாமினேட்டர்ல 2 வரும். இதை கேன்சல் பண்ணா நியூமரேட்டர்ல 3 வரும், டினாமினேட்டர்ல 8. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 2x - 1. ஓகேவா? அண்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா 8x + 3. ஓகேவா? டிவைடட் பை நெக்ஸ்ட் பாருங்க 3x² - 2x - 1. இது ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப என்னன்னா -1 × 3. அப்ப என்ன வரும்னா -3. மல்டிப்ளிகேஷன் பண்ணா -3 வரணும், ஆட் பண்ணா -2 வரும். ஸோ 1 × மல்டிப்ளிகேஷன் பண்ண -3, ஆட் பண்ணா -2 வரணும். ஸோ 1 × 3 3 கிடைக்கும். ஸோ மைனஸ்ங்கிறதுனால இங்கேயும் மைனஸ் இருக்கனால கிரேட்டஸ்ட் நம்பர்ல சைன் அப் போட்டோம்னா இப்போ என்னன்னா மல்டிப்ளிகேஷன் போது -3 வந்துடும், ஆட் பண்ணும்போது -2 வந்துடும். ஓகேவா? ஸோ 3ஆல நம்ம டிவைட் பண்ணிப்போம். அப்ப இது கேன்சல் ஆனா என்ன இருக்கும்னா இங்கேயும் 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும். ஸோ கீழே டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னா 3x + 1. இன்னொரு டேர்ம் என்ன இருக்கு அப்படின்னா x - 1. ஓகேவா? ஜஸ்ட் ஃபேக்டரைசேஷன் தான், இதுக்கு முன்னாடி பார்த்ததான், வேற ஒன்றும் இல்லை. இன்று அதே மாதிரி இந்த டேர்மையும் ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபேக்டரைசேஷன் நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. எல்லாத்துலயுமே ஃபேக்டரைஸ் பண்றது இதே சேம் மெத்தட் தான். நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கோங்க, நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். ஸோ மேல உள்ள 3x² - 11x - 4 இது ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன டேர்ம் கிடைக்குது அப்படின்னா 3x + 1 x - 4 டிவைடட் பை டினாமினேட்டர்ல 8x² + 11x + 3 இதை ஃபேக்டரைஸ் பண்ணா 8x + 3 அண்ட் இன்னொரு டேர்ம் x + 1. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இதுல இதெல்லாம் இப்போ வந்து அந்த 4 பாலினாமியல்ஸையும் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஈஸி தான். இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த பாருங்க 3x + 1 3x + 1 கேன்சல் ஆகுது, 8x + 3 8x + 3 கேன்சல் ஆகுது. ஸோ வேற எந்த டேர்மும் கேன்சல் ஆகல. ஸோ ரிமைனிங் டேர்ம் எழுதிக்கலாம். இப்போ என்ன கிடைக்குதுன்னா 2x - 1 × x - 4. கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கும் x - 1ங்கிற டேமும் x + 1ங்கிற டேமும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது அகைன் இப்படியும் வச்சுக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்றது, அதாவது மல்டிப்ளை பண்ணியும் எழுதிக்கலாம். இந்த 2 டேமையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே அதே மாதிரி கீழே உள்ள 2 டேமையும் மல்டிப்ளை பண்ணி கூட எழுதிக்கலாம். ஸோ நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2x² - 9x + 4 டிவைடட் பை கீழே என்ன கிடைக்கும்னா x² - 1. ஸோ இதை ஃபார்முலாவாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். x - 1 × x + 1 x² - 1² x² - 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ டிவிஷனுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் பண்ணோம் அண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா அதை ஃபேக்டரைஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் 3.17. இது என்ன டாபிக்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து ஈஸி தான். அடிஷன் சப்ராக்ஷனுக்கு நார்மலா நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன்ல இருக்கும்போது என்ன செய்வோம்னா கீழே டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா, பார்த்துட்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணுவோம். அதே தான் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இதுலயும் அதே தான். ஓகேவா? ஸோ கீழே வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சேமா இருந்தா நம்ம என்ன செய்யணும், மேல உள்ளதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டர் சேமா இல்ல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாலினாமியல் எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணி நம்மளுக்கு சில டேர்ம்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே என்னன்னா டினாமினேட்டர்ல எல்லாமே எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை சேமா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேல நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். எக்ஸாம்பிள் பாருங்க 3.17.
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 36 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28 மைனஸ் என்ன டைம் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 12x பிளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. ஸோ ரெண்டுலயுமே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து சேமாக தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டேமை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ் 36 minus x square plus 12x plus 4. கீழே பாருங்க டினாமினேட்டர்ல நம்மளுக்கு சேமா இருக்கனால டினாமினேட்டர் அப்படி போட்டுக்கலாம். என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. ஓகேவா? ஸோ மேலே நம்ம ஆஸ் யூஸ்வல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸை இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேம் கூட நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேம் என்ன இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 36 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x minus 4. ஓகேவா? அண்ட் கீழே டினாமினேட்டர்ல சேம் டேம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. இப்போ பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னா கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேமும் கேன்சல் ஆயிரும். 20x மைனஸ் 12x ஆட் பண்ணா சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா 8x. ஓகேவா? அண்ட் 36 மைனஸ் 4 என்ன கிடைக்கும் அப்படின்னா 32. ஸோ பிளஸ் 32 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28. ஸோ அகைன் நம்ம எவ்வளோ நம்ம அதை வந்து ரெடியூஸ்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவு நம்ம ரெடியூஸ்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ மேலே நம்ம என்ன நம்பர் காமனாக எடுக்கலாம் அப்படின்னா 8 காமனாக எடுக்கலாம் இல்லையா? ஸோ 8 காமனாக எடுத்தால் உள்ள என்ன இருக்கும்னா எக்ஸு ப்ளஸ் 4 இருக்கும். ஓகேவா? டிவைடட் பை கீழே என்ன பண்ணலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன, மல்டிப்ளை பண்ணால் 28 கிடைக்கணும், ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 28 கிடைக்கணும், ஆட் பண்ணா மைனஸ் 3 கிடைக்கும். ஸோ 7 into 4 28. அண்ட் இப்போ சைன் வந்து என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் சைனை தான் போடுறாங்க. அப்போ ஸோ 7ல வந்து மைனஸ் போட்டுக்குவோம். ஸோ மைனஸ் 7 into 4 மைனஸ் 28 கிடைக்கும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 3 கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் தான். ஸோ இங்க பாருங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா 28 கிடைக்கணும், ஆட் பண்ணும்போது மைனஸ் 3 கிடைக்கணும். 7 into 4 மைனஸ். ஸோ என்ன டேம் கீழே கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்ரு எக்ஸ் பிளஸ் 4. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஃபோர் காமனாக இருக்கு டினாமினேட்டர்லையும் நியூமினேட்டர்லையும். ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டேம் 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 7. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் சேமான்னு செக் பண்ணணும். சேமா இருந்துச்சுன்னா நியூமினேட்டர்ல நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ணி அதை நம்ம ரெடியூஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். சப்போஸ் சேமா இல்லை அப்படின்னா அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணி சேமா மாற்றணும். ஓகேவா? அதை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.18 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபை. ஸோ இதுல வந்து கீழே வந்து டினாமினேட்டர் சேமான்னு பார்க்கணும். ஸோ டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், டினாமினேட்டரை ஈக்குவலா சேமா கொண்டு வர்றதுக்காண்டி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்க போறோம். ஓகேவா? ஸோ கிவன் டேமை நம்ம எப்படி எழுதிக்கலாம், மேலே கிவன் டேம் எழுதிக்கோங்க. 1 டிவைடட் பை அந்த கொடுத்துக்கிறத எழுதிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5s பிளஸ் 6. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன, மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா மைனஸ் 5 வரணும். ஸோ சிம்பிள் தான். 3 into 2 6 மைனஸ் இருக்காங்க மைனஸ் 3 மைனஸ் 2. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணா இந்த டேம் என்ன கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 3 அண்ட் எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாமா, 1 டிவைடட் பை ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணா
2 வரணும், ஆட் பண்ணா -3 வரணும். ஸோ 1 into 2 2. ஸோ ரெண்டுலயுமே மைனஸ் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு -3 கிடைக்கும். ஓகேவா? நான் ஷார்ட்டா எழுதிடுவேன். இது ஃபேக்டரைஸ் ஈஸியானது தான். ஸோ x - 1 into x - 2 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் டேர்ம் -1 divided by 15. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணா 15 கிடைக்கணும். ஆட் பண்ணா -8. ஸோ 5 into 3 15 மைனஸ் போட்டுக்கிட்டோம்னா ஆட் பண்ணா -8 கிடைச்சிடும். ஸோ என்ன கிடைக்குதுன்னா x - 5 into x - 3. ஓகேவா? ஸோ நம்ம டேம் எல்லாமே ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னா எல்சிஎம் எடுக்க போறோம் கீழே உள்ள எல்லா டேம். ஸோ ஓவராலா என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கு பாருங்க கீழே டினாமினேட்டர்ல. எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. எக்ஸ் மைனஸ் 4லாம் இல்லை, எக்ஸ் மைனஸ் 5 இருக்கு. ஸோ இதுதான் எல்சிஎம். சரியா? ஸோ இந்த டேர்ம் வர்ற மாதிரி நம்ம எல்லாமே நம்ம என்ன செய்யணும்னா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. அப்போ ரிமைனிங் டேர்ம் என்னெல்லாம் இல்லை, எக்ஸ் மைனஸ் 1 இல்லை அண்ட் எக்ஸ் மைனஸ் 5 இல்லை. ஸோ அந்த ரெண்டு டேர்மால நம்ம என்ன செய்வோம்னா மேலே நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அதை எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? இப்போ எல்சிஎம் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 5. ஸோ இந்த எல்சிஎம் கீழே டினாமினேட்டர் இப்படி கொண்டு வர்றதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஏதாவது ஒரு டேமால நம்ம சில டேமால நம்ம என்ன செய்வோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். அதை தான் மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன எழுதிக்கிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5. ஏன்னா எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. இல்லாத டேம் வச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுக்கோங்க. 1 இன்ட்ரு இதுல பாருங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. அப்ப இல்லாத ரெண்டு டேம் என்னது எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5. ஸோ டினாமினேட்டரை சேமா கொண்டு வர்றதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம்னா எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 அப்படிங்கிற இந்த ரெண்டு டேமால நம்ம இந்த செகண்ட் டேமை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் இங்க எக்ஸ் மைனஸ் 5 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. ஸோ எதை வச்சு மல்டிப்ளை பண்ணோம் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டோம். அதை என்ன செஞ்சுக்கிட்டோம்னா அதை எல்சிஎம் எடுத்து ரிமைனிங் இல்லாத டேம் எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோம். ஸோ டினாமினேட்டர் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட்ல நம்ம ரெடியூஸ்டு ஃபார்ம் தான் கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இப்படி இந்த டேமாவே இருக்கட்டும். மேல நியூமரேட்டரை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண முடியும். இப்படி பிராக்கெட்டோட இதே மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஆடோ சப்ராக்டோ நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அதை மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். என்னன்னா இந்த ரெண்டு டேமையும் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அண்ட் இந்த ரெண்டு டேம் அண்ட் இந்த ரெண்டு டேம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 5 கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 5 பிளஸ் செகண்ட் டேர்ம் பாருங்க மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 15 கிடைக்கும். ஓகேவா? தேர்ட் டேர்ம் பாருங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 கிடைக்கும். ஸோ கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா அதே சேம் டேர்ம் தான் இருக்கும். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 5. சரி, இப்போ என்ன செய்யணும்னா இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம கீழே வந்து நம்ம டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்து சேமா கொண்டாந்தாச்சு. ஸோ நியூமரேட்டரை நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஈஸி தான். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸை இந்த உள்ள கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாமா? மீதி உள்ள ரிமைனிங் டேம் எழுதிக்கலாமா? அப்படியே
இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் இந்த 2யும் கூட நம்ம ஷார்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட இதை செய்யலாம். உங்க கன்வீனியன்ட் பொறுத்து எப்படியோ அதை அப்படி செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் அப்படியே தான் வச்சுக்க போறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 5 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 15. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ மைனஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2 கிடைக்கும். கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கா அதே சேம் டேர்ம் தான். ஓகேவா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 அண்ட் எக்ஸ் மைனஸ் 5. ஸோ பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மீதி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் நான் ஷார்ட் பண்ணி எழுதிக்கிறேன் பாருங்க. எக்ஸ் டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 11x அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணும்போது பிளஸ் 18 கிடைக்குது. கீழே டினாமினேட்டர்ல அதே சேம் டேர்ம் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? ஸோ மேலே நியூமரேட்டர்ல பாருங்க பாலினாமியலா இருக்கு. அதை அகைன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணா 18 வரணும், ஆட் பண்ணா 11 வரணும். ஸோ 9 2 டினாமினேட்டர்ல அதே சேம் டேர்ம் இருக்கும். ஸோ எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுல ஏதாவது கேன்சல் ஆக முடியுதான் பார்க்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2ங்கிற டேர்ம் மட்டும் கீழே டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 மட்டும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ங்கிற டேர்ம் கேன்சல் ஆயிருச்சு. ஸோ x minus 3 into x minus 5. So, இதுதான் final answer. ஓகேவா? So, LCM எடுத்து just factorize பண்ணி இதை நம்ம convert பண்ணி simplify பண்ணிருக்கோம். Next example போலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஒரு பாலினாமியல்ஸுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ நார்மலா நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து நம்பருக்கு கால்குலேட் பண்ணிருப்போம் இல்லையா? இப்போ 9க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணா என்ன வரும்னா ஆன்சர் 3, 4க்கு வந்து 2 அந்த மாதிரி வருது இல்லையா? அதே மாதிரி பாலினாமியலுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்ட் செகண்ட் ஒன் வந்து டிவிஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லாம் ஒன்றும் இல்லை, நேம்லேயே இருக்கு. ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத போகிறோம். சப்போஸ் ஒரு டேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பவர்ல 8 4 அப்படின்னுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், ஸ்கொயர் ரூட்ல இருந்து அதை வெளியே எடுக்கல அந்த பவர் வந்து பாதியா கன்வெர்ட் ஆகும். அப்படிதானே? இப்போ 16 ஸ்கொயர் இருக்குன்னா அப்போ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 16 வரும் இல்லையா? அதே மாதிரிதான் பாலினாமியல்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். அண்ட் இல்ல அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிப்போம். அதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். இன்னொன்று வந்து டிவிஷன் மெத்தட். அது நெக்ஸ்ட் அப்புறமா பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.19. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 into x minus a whole power 8 into x minus b whole power 4 into x minus c whole power 16 into x minus d whole power 20. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து ஈஸி தான். அதுல இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி தான். எப்படின்னு பாருங்க. ஸோ 256 நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா 16 ஸ்கொயர் எழுதிக்கலாம் இல்லையா? 16 ஸ்கொயர் தான் என்னன்னா 256. ஸோ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 பவர்ல இருக்கிறது பாதியா கன்வெர்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ 16 வரும். அண்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு தெரியும். ஸோ உள்ள வேரியபிள் டேர்ம்லாம் நம்மளுக்கு பிளஸ்ஸா மைனஸா தெரியாது. நார்மலாவே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் தான் போடுவோம் இல்லையா? ஸோ அதனால
இந்த மாதிரி பாலினாமியல் டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன போட போறோம் அப்படின்னா மாடுலஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்சல்யூட் வேல்யூ கிடைக்கிறதுக்கா அதை நம்ம மாடுலஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் சி ஹோல் பவர் 8 இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் 4. ஓகேவா? அந்த பவர்ல பாதியா குறைஞ்சிரும். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் பி ஹோல் பவர் 2, எக்ஸ் மைனஸ் சி whole power 8 and x minus d whole power 10. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியான எக்ஸாம்பிள் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் நார்மலாக கண்டுபிடிக்கிறதா 256 16 எழுதிருக்கோம். இதுக்கு வந்து மாடுலஸ் போட்டுக்கிறோம் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறதுக்கான. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா square root of 144 a power 8 b power 12 c power 16 divided by 81 f power 12 g power 4 h power 14. ஓகேவா? ஸோ இதுவும் சேம் மாடல் தான். ஸோ 144 நம்ம என்ன எழுதிக்குவோம்னா 12 ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில வரும்போது என்ன வரும்னா 12ன்னு வரும். 81 வந்து என்ன 9 ஸ்கொயர்ஸ். ஸோ 9 கிடைக்கும். ஓகேவா? மீதி உள்ள டைமுக்கு மாடுலஸ் போட்டுக்குவோம். a பவர் 8 இருக்குன்னா என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட்டை விட்டு வரும்போது a பவர் 4, ஸோ b பவர் 6, c பவர் 8 divided by f பவர் 6, g பவர் 2 and h பவர் 7. ஓகேவா? ஸோ இதில் கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை இந்த உள்ள டேர்ம்ல. ஸோ இதெல்லாம் இந்த வேரியபிள்ஸ் டேர்ம்லாம் அப்படியே தான் இருக்கும். வெளியே பாருங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 3s are 9 and 4 3s are 12. ஸோ நியூமரேட்டர் என்ன கிடைக்கும்? 4 ஆகும். டினாமினேட்டர் 3 ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 4 divided by 3 modulus of a power 4 b power 6 c power 8 divided by f power 6 g power 2 h power 7. இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 3.20. ஸோ இதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 ஸ்கொயர். ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். 16 x square plus 9 y square minus 24 x y plus 24 x minus 18 y plus 9. ஸோ இதை என்ன செய்ய போறோம்னா நம்ம வந்து இது ஃபார்முலாக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி இது ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்று ஃபேக்டரைஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ண போறது. ஓகேவா? ஸோ என்ன எழுதிக்க போறோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x ஸ்கொயரை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4x ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 9y ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 3y ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இதுல வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சப்போஸ் 3 டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து என்ன இருக்குன்னா 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்கு. ஸோ a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா நான் எழுதுறேன் பாருங்க. a plus b plus c the whole square. ஏன்னா இதுல நிறைய டேர்ம் இருக்கு, 6 டேர்ம் இருக்கு. 6 டேர்ம் இருக்கிறதுனால நம்ம இந்த 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ற அந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கொடுத்துட்டுறதுலயே இதுல வந்து 3 டேர்ம்ஸ் தான் இருக்கு அப்படின்னா இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் 2ab a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் இல்லை a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் எழுதுற பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் plus c square plus 2 into ab plus
2 into BC plus 2 into CA. இதுதான் இந்த ஃபார்முலா இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா கன்வெர்ட் பண்ண போறோம். கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம். ஸோ 14x ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? 4x ஹோல் ஸ்கொயர். அதாவது a ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4x தான் நமக்கு என்னன்னா a. ஓகேவா? a ஸ்கொயர். நெக்ஸ்ட் b ஸ்கொயருக்கு எழுத போறோம். b ஸ்கொயருக்கு பாருங்க 9y ஸ்கொயர் இருக்கு. ஸோ 3y தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இல்லை. இங்க பாருங்க இதுல ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்கு அண்ட் இதுல ஒரு நெகட்டிவ் டேர்ம் இருக்கு. ஸோ எதுல நம்ம நெகட்டிவ் போடலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல நெகட்டிவ் பாருங்க எக்ஸ் ஒய் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நெகட்டிவ். ஸோ எக்ஸ் டேர்மோ இல்ல ஒய் டேர்மோ ஏதோ ஒண்ணு நமக்கு நெகட்டிவ்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அது எக்ஸ் டேர்மா ஒய் டேர்மான்னு கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க -18y இதுல எக்ஸ்ட்ராமே இல்ல. ஆனா நம்மளுக்கு வந்து என்னன்னா நெகட்டிவ்ல வந்திருக்கு. சோ அப்போ ஒய்ங்கிறது டேர்ம் தான் நமக்கு என்னன்னா நெகட்டிவா இருக்கணும். புரியுதா? இதுல வந்து நம்மளுக்கு தெரியுது எக்ஸோ ஒய் ஏதோ ஒன்று நெகட்டிவா இருந்தா தான் நம்மளுக்கு இங்க -24ன்னு வரும். 24x வரும். ஆனா இங்க -18 இங்க எக்ஸ் டேர்ம் இல்ல ஒய் டேர்ம் தான் இருக்கு. சோ ஒய் டேர்ம் பக்கத்துல மைனஸ் இருக்கனால அப்போ ஒய் டேர்ம் வந்து நம்மளுக்கு மைனஸா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்போ 9y² எப்படி எழுதலாம் அப்படின்னா பிளஸ் போட்டுக்கோங்க -3y the whole square எழுதிக்கலாமா? 9y² கிடைச்சிருமா? சோ நம்ம எது பக்கத்துல மைனஸ் போடுறோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ட டேம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இது ஃபுல்லாவே பாசிட்டிவ் டேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வந்து பிரச்சனையே இல்லை. எல்லாமே பிளஸ் போட்டு எழுதிட்டு போயிடலாம். சோ நம்மளுக்கு இடையில 2 டேம் மைனஸா இருக்கிறதுனால சோ எந்த டேம்க்கு பக்கத்துல நம்ம மைனஸ் போட்டா நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கறத இதை நம்ம கெஸ் பண்ணி தான் எழுதணும். அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒய்க்கு பக்கத்துல மைனஸ் போட்டுருக்கேன். -3y the whole square. ஓகேவா? சோ அப்ப a ஸ்கொயர் இதை a ஸ்கொயரா நினைச்சுக்கோங்க, இதை b ஸ்கொயரா நினைச்சுக்கோங்க. ஓகேவா? a க்கு பதிலா 4x இருக்கு, b க்கு பதிலா -3y. நெக்ஸ்ட் c ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். மீதி எல்லா டேர்மே பாருங்களேன் அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதுற மாதிரி இல்ல. -24xy இருக்கட்டும், இங்க 24x இருக்கட்டும், -18y இருக்கட்டும், எதுவுமே நம்ம ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதுற மாதிரி இல்ல. லாஸ்ட் டைம் 9 இருக்கு. சோ 9 வந்து நம்ம ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதலாம். சோ 9 எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா பிளஸ் இருக்கிறதுனால 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம் இல்லையா? சோ இதுதான் இப்போ என்ன அப்படின்னா சி ஸ்கொயருக்கு பதிலா சோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். சோ ஃபார்முலா படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே எழுதிடுறேன் பாருங்களேன். பிளஸ் 2 இன்ட்ரு ஃபார்முலால நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் டைம் 2 இன்ட்ரு ab. சோ ஏக்கு பதிலாக தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 4x. சோ நீங்க உங்களுக்கு புரியலன்னா சைடு எழுதிக்கோங்க. ஏக்கு பதிலாக என்ன மாதிரி ஆன்சர் வந்திருக்குன்னா 4x யூஸ் பண்ற மாதிரி கிடைச்சிருக்கு. பிக்கு பதிலாக -3 யூஸ் பண்ற மாதிரி கிடைச்சிருக்கு. அண்ட் சிக்கு பதிலாக வெறும் நம்பர் 3 யூஸ் பண்ற மாதிரி கிடைச்சிருக்கு. சோ 2 இன்ட்ரு a b b டேர்ம் என்னது? -3y. ஸ்பேஸ் இல்ல நான் கீழே எழுதிக்கிறேன் பாருங்க. சோ இப்போ நம்ம 2ab எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ 2bc எழுதலாமா? பிளஸ் 2 இன்ட்ரு பிக்கு பதிலா -3y, சிக்கு பதிலா 3 பிளஸ் 2ca. அப்போ 2 இன்ட்ரு 3 இன்ட்ரு 4x. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 4x ஹோல் ஸ்கொயர்ங்கிற ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்மளுக்கு 16x ஸ்கொயர். -3y ஹோல் ஸ்கொயர்ங்கிறது தான் செகண்ட்ல இங்க இருக்கிற 9y ஸ்கொயர். அதே மாதிரி 3 ஸ்கொயர் டேர்ம் தான் இங்க இருக்கிறதுல என்னதுன்னா 9ங்கிற டேர்ம். ஓகேவா? சோ இருங்க 4x கலர் சேஞ்ச் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். சோ 4x அப்படிங்கிற டேர்ம் தான் ஸ்கொயர் பண்ணும்போது 16x ஸ்கொயர் இங்க இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க -3y ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் தான் இங்க வந்து 9y ஸ்கொயரா இருக்கு. 3 ஸ்கொயருங்க டேர்ம் தான் இங்க வந்து 9 இருக்குது. ஓகேவா? 2 இன்ட்ரு 4x என்ன வரும்னா 4 2s are 8. 8 இன்ட்ரு 3 வந்து 24. ஸோ -24xy. இந்த டேர்ம் தான் -24xy இருக்கு. அண்ட் இந்த டேர்ம் பாருங்க இதுதான் என்னன்னா -18y இருக்குது. ஓகேவா? அண்ட் 2 இன்ட்ரு 3 இன்ட்ரு 4 ஸோ என்ன வரும்னா 24x. ஸோ இந்த டேர்ம் தான் இந்த 24x இருக்கு. ஸோ எல்லா டேர்மையுமே நம்ம ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். ஸோ எப்படி எழுதிக்கிட்டோம்னு புரியுதா? ஸோ இப்போ நம்ம அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்னா அந்த ஃபார்முலாவே போட்டுடலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பிளஸ் b பிளஸ் c ஹோல் ஸ்கொயர். இதுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேவா? அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 4x, பிக்கு பதிலாக
பிளஸ் பிக்கு பதிலா மைனஸ் 3y. ஸோ மைனஸ் 3y பிளஸ் சிக்கு பதிலா 3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் இருக்கு, பவர்ல ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே வரும்போது என்ன வரும்னா 4x மைனஸ் 3y பிளஸ் 3. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒண்ணுமே இல்லை, நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றதுக்காக நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் போட்டு எழுதிட்டு இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6x². ஸோ நான் சம் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x² பிளஸ் x மைனஸ் 1, அதே மாதிரி 3x² பிளஸ் 2a. ஸோ இந்த டேர்முக்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வந்து என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலாம் யூஸ் பண்ண வேண்டாம், பார்த்தாலே தெரியும். டைரக்டா நம்ம இந்த மாதிரி ஃபார்மெட்ல இருந்தாலே நம்ம என்ன செய்வோம், இந்த இதுக்கும் இந்த 3 இதுக்கும் என்ன செய்வோம்னா ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி டேர்ம் எழுதி அதை ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியெடுத்து எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபேக்டர். ஸோ நிறைய ஃபேக்டரைசேஷன் பார்த்தாச்சு. ஸோ நான் வந்து டைரக்டா எழுதிக்கிறேன் ஃபேக்டரைஸ் பண்ணி. ஓகேவா? நமக்கு ஃபேக்டரைசேஷன் தெரியும் இல்லையா, பால்நாமியல் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னா 3x minus 1 into 2x plus 1. ஓகேவா? செகண்ட் டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்குது அப்படின்னா அதே மாதிரி 3x minus 1 into x plus 1. தேர்ட் டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா 2x plus 1 into x plus 1. எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகேவா? இதுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். நான் ஷார்ட்டாவே எழுதிக்கிட்டேன், அதை டைரக்டா எழுதிக்கிட்டேன். ஓகேவா? நீங்க ஒவ்வொன்றையுமே இந்த டேம் இது ஒவ்வொன்றுமே நீங்க என்ன செய்யணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு எழுதுங்க. ஸோ நம்மளுக்கு 6 டைம்ஸ் கிடைச்சிட்டு இப்போ பாருங்களேன், ஏதாவது டேம்ஸ் எல்லாமே உள்ள ரெண்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ 3x plus 1 இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 1 டைம் வரும். ஸோ என்ன கிடைக்கும்னா 3x minus 1. அதே மாதிரி 2x plus 1 இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் வெளியே வரும்போது 2x plus 1. அதே மாதிரி பாருங்க x plus 1ங்கிற டேர்ம் 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ x plus 1 மாடலஸ். அவ்வளவுதான், இந்த சம் ஈஸி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஏதாவது டேர்ம் எல்லாமே 2 டைம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில எடுக்கும்போது மாடலஸ் போட்டு எழுதிடணும். அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபார்முலா யூஸ் பண்றது. இது எல்லாமே ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். ஓகேவா? ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல டிஃப்ரெண்ட் மாடல்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சப்டிவிஷன் பார்த்தது என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்றது, a plus b plus c whole square இல்லை a plus b whole square, அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. இந்த மெத்தட் என்னன்னா டைரக்டாவே இந்த பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். ஸோ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்முலா யூஸ் பண்றது, செகண்ட் ஒன் வந்து டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணி பண்றது. இப்போ தேர்ட் ஒன் ஒரு ஃபார்முலா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க மல்டிப்ளிகேஷன். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். இதுல நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கு பாருங்களேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15x² plus square root of 3 plus square root of 10 into x plus square root of 2 இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்க போறேன். இதே மாதிரி ஒவ்வொரு டைம் 3 டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 2 3 ஒவ்வொன்றையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டு 3மே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் சம் மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அதுல ரெண்டு டைம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து ஸ்கொயர் ரூட் எடுத்து எழுத போறோம். ஓகேவா? இது வந்து டைரக்டா பாலினாமியலா, இது டைரக்டா நம்ம வந்து என்ன போன சம் மாதிரி லாஸ்டா பார்த்த சப்டிவிஷன் மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த டேமை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு காமனா எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். லாஸ்டா ப்ரீவியஸ் இதுல பார்த்த மாதிரி டைரக்டா
ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஸ்கொயர் ரூட் ஃபார்மேட்ல இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் டேர்ம் பாருங்க. செகண்ட் டேர்ம் என்ன அப்படின்னா அந்த எக்ஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்ரு எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 இன்ட்ரு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிற டேர்ம் அப்படியே இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல உள்ளதை காமனா எடுத்துக்க போறோம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் 2 டேர்ம்ஸ்ல உள்ளதை காமனா எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்லையும் பாருங்க எதை காமனா எடுக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 இருக்கு, இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 காமனா எடுத்துக்கலாம். வேரியபிள்ல பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸை மட்டும் காமனா எடுத்துக்கலாம். அப்போ இங்க என்ன கிடைக்குன்னா 15 5 இன்டூ 3 எழுதுவோம். அப்போ பேலன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இருக்கும் அண்ட் ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கும். ஓகேவா? பிளஸ் இங்க வந்து 1 மட்டும் தான் இருக்கும். அண்ட் இதுல அதே மாதிரி காமனா எடுத்துக்கலாமா? அப்ப இதுல எதை காமனா எடுக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மட்டும் தான் காமனா எடுக்க முடியும். ஏன்னா இங்க வந்து வேரியபிள் டேர்ம் வந்து இல்ல. ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும் அப்படின்னா 5 இன்டூ 2 தான் 10. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இருக்கும். 5x பிளஸ் 1. இப்போ இந்த டேர்மையும் பாருங்களேன். இது ரெண்டுல எது காமனா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x பிளஸ் 1 இது காமனா இருக்கு. அப்போ காமனா எடுத்துட்டோம்னா மீதி ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னா இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இது மட்டும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்ரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஓகேவா? புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன செஞ்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி காமனா எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிட்டாச்சு. நமக்கு கிடைச்சது என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x பிளஸ் 1 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x பிளஸ் 2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி செகண்ட் டேர்மையும் எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு அதே மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த டேர்மை எக்ஸை வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 1 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். இதை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? லாஸ்ட்ல என்ன ஃபைனலா என்ன டேர்ம் இருக்குன்னா 2 அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல எதை காமனா எடுக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இருக்கு. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஒரு இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்ங்கிற ஒரு டேர்மை நம்ம காமனா எடுத்துக்கலாம். அப்போ மீதி உள்ள என்ன இருக்கும்னா எக்ஸ் இருக்கும் பிளஸ் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 எடுத்தாச்சு, எக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ பேலன்ஸ் 2 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. எதையுமே காமனா எடுக்க முடியாது. ஸோ காமனா 1ங்கிற டேர்ம் எடுத்துக்கிட்டோம் தான் நினைச்சுக்கோங்க. ஸோ என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பிளஸ் 2 மீதி டேர்ம் அப்படியே இருக்கும். இப்போ இந்த டேர்மையும் பாருங்க எதை காமனா எடுக்கலாம்? எக்ஸ் பிளஸ் 2ங்கிற டேர்மை காமனா எடுக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 2 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x இருக்கும். செகண்ட் டேர்ம்ல வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் டேர்மையும் எடுத்துக்கிட்டோம். செகண்ட் டேர்மை எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x பிளஸ் 1 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி தேர்ட் டேர்மை எடுத்து செய்யலாம். ஸோ தேர்ட் டேர்ம் பாருங்க. தேர்ட் டேர்ம் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பிளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x பிளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ இதையும் அதே மாதிரி செஞ்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கும்னா அப்படியே இருக்கும். செகண்ட் டைம்ல எக்ஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு எக்ஸ் கிடைக்கும்.
அண்ட் தேர்ட் டேர்ம் அப்படியே இருக்கும் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ காமனாக எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 டைம் பாருங்க. கான்ஸ்டன்ட் டைம் எதையுமே காமனாக எடுக்க முடியாது. வேரியபிள் வேணா எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கனால எக்ஸை காமனாக எடுத்துக்கலாம். எக்ஸை காமனாக எடுத்தா உள்ள என்ன கிடைக்கும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x கிடைக்கும். அண்ட் செகண்ட் டேர்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டேர்ம்ல எதை காமனாக எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 தான் காமனாக எடுக்க முடியும் லாஸ்ட் 2 டேர்ம்ல. ஸோ 2 காமனாக எடுத்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்ரு எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கும். இப்போ இந்த 2 டேர்ம்லையும் பாருங்க எதை காமனாக எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்ரு எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 காமனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ காமனாக எடுத்துக்கினா ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2 இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம 3 டேர்மையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமனாக எடுத்தாச்சு. இப்போ இந்த 3க்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க ப்ரீவியஸ் பேஜ் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணும்போது 2 டேர்ம் கிடைச்சிருக்கு. ஃபேக்டரைஸ் பண்ணும்போது செகண்ட் டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 டேர்ம் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா தேர்ட் டேர்மே ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 டேர்ம் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்கொயர் ரூட் பார்க்க போறோம். ஓகேவா? நான் டைரக்டா எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பண்ணும்போது நம்மளுக்கு 2 டேர்ம் கிடைச்சது இல்லையா? என்ன கிடைச்சதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 into square root of 3 into x plus square root of 2. அதே மாதிரி செகண்ட் டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 டேர்ம் கிடைச்சது இல்லையா? அதுல என்ன கிடைச்சது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 into x plus 1 into x plus 2 கிடைச்சது. ஓகேவா? தேர்ட் டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஒரு 2 டேர்ம் கிடைச்சது. அதை எழுதிருக்கோம் பாருங்க மேல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 கிடைச்சது. இப்போ ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மாதிரி 2 டேர்ம் ஒவ்வொரு டேர்மும் 2 டைம்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்கே பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x பிளஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x பிளஸ் 1 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ சிங்கிள் டைம் எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் விட்டு வெளில வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x பிளஸ் 1 root 3x plus root 2 and root 3x plus root 3 இதுவும் என்ன 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ சிங்கிள் டைம் தான் வரும். ரூட் போயிட்டு வெளியே வரும்போது 3x plus root 2. அதே மாதிரி x plus 2வும் 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ x plus 2 மாடுலஸ். அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்க கொடுத்துட்டுறதுக்கான ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட்லேயே நம்ம 2 மெத்தட்ஸ் இருக்கு சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதை தான் நம்ம இப்போ பார்த்து முடிச்சிருக்கோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா என்ன சொன்னேன்? ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த காமனாக எடுத்து கூட ஃபேக்டரைஸ் பண்ணுறதுல இப்போ நம்ம பார்த்த காமனாக எடுத்து பண்ணுறது கூட ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடையும் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி ஏதாவது 2 டைம் ஏதாவது டேர்ம் 2 டைம்ஸ் இருக்குன்னா அதை சிங்கிள் டைமாக எழுதி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன்று இருக்கு என்னன்னா டிவிஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிவிஷன் மெத்தட்ல எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? டிவிஷன் மெத்தட்னாலே இந்த லாங் டிவிஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் நான் டிவிஷனுக்கு போட்டுக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலினாமியல் 64x பவர் 4 மைனஸ் 16x கியூப் பிளஸ் 17x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னா டிவிஷன் மெத்தட் பார்க்கலாம். ஸோ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நீங்க வந்து இதுல இருந்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் டேர்மை பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இப்போ 64x பவர் 4 இருக்கு அப்படின்னா எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 64x பவர் 4 வரும் அப்படின்ட்டு அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா எழுதணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மீன்ஸ் இப்போ 9 இருக்கு. 9 எப்படி எழுதுவோம் அப்படின்னா 3 into 3 அதாவது 3 ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி எழுதணும். 256 இருந்துச்சு. 256 இருக்கு அப்படின்னா என்ன 16 ஸ்கொயர் 16 into 16 எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா எழுதுற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஃபர்ஸ்ட் டைமை கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். ஸோ ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்றதை விட நான் சம் செஞ்சா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரியும்.
ஸோ நான் டைரக்டா சம்ம அப்ளை பண்றேன். ஓகேவா? சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன இருக்கு அப்படின்னா 64x⁴. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. 64x⁴. ஸோ எந்த ரெண்டு டேமோட அந்த ஸ்கொயர், அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், எந்த டேமோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 64x⁴ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க கான்ஸ்டன்ட் பார்த்துக்கோங்க. 64 எப்படி எழுதலாம், எந்த நம்பரோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுதலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 64 நம்ம எப்படி எழுதலாம்னா 8² எழுதலாம் இல்லையா? 64 = 8². 8ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் 64 கிடைக்கும். வேற எதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதக்கூடாது. எந்த ரெண்டு நம்பர் அந்த ஸ்கொயர் ஃபார்மேட்ல உள்ள நம்பரை மட்டும் தான் எழுதணும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் 8 எழுதிக்கோங்க. ஓகேவா? x⁴ இருக்கு. ஸோ நார்மலாவே தெரியும் இந்த மாதிரி பாலினாமியல்னா பவரை வந்து நம்ம பாதியா கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ என்னன்னா x² 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 தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா x⁴ கிடைக்கும். ஸோ இங்க என்ன டேர்ம் போடுறோமோ அதையே அப்படி மேலையும் போட்டுக்கணும். 8x². புரியுதா? ஸோ நீங்க அந்த டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்க்கணும். கான்ஸ்டன்ட் டேர்முக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு எழுதணும். வேரியபிள் டேர்ம் பார்க்கணும். வேரியபிள் டேர்முக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் x². x² x² தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x⁴ கிடைக்கும். ஸோ என்ன எழுதிக்கிறோம்னா 8x²ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 8x²யும் இந்த 8x² மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 8 × 8 64 x² × x² x⁴ கிடைக்கும். ஓகேவா? இதை என்ன செய்யணும்னா as usual நம்ம என்ன சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாமே என்ன செய்யணும் கேன்சல் ஆகி 0 ஆயிடும். புரியுதா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டு எந்த நம்பரை அந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணா வரும்னு பார்க்கணும். 64னா 8, x⁴ அதுல பாதி x². ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம் என்னது -16x³ + 70x². நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம் நம்ம எடுத்துக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது நெக்ஸ்ட் ரெண்டு டேர்மா சேர்த்து எடுத்துக்கணும். எடுத்தாச்சா? -16x³. ஸோ இதுக்கு இங்க நம்ம டிவைசர் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு டேர்மே என்ன செய்யணும்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? அந்த 8x²யும் இந்த 8x²யும் இந்த ரெண்டு டேர்மே என்ன செய்யணும்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி என்ன செய்யணும்னா சைட்ல போட்டுக்கணும். ஸோ 8 × 8 ஆட் பண்ண என்னன்னா 16 கிடைக்கும். ஸோ 16x². நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணாதான் x⁴ வரும். நம்ம ஆட் பண்றதுனால x² அப்படியே தான் இருக்கும். 8 + 8 என்ன கிடைக்கும்னா 16 கிடைக்கும். 8x² + 8x² = 16x². புரியுதா? இந்த சைட்ல போடுறது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு தான் வரணும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு தான் வரணும். 16x² கிடைக்கும். இப்போ இதுல 16x² -16x³. ஸோ நம்ம என்ன செய்வோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் -16x³ ஈக்குவலா கொண்டு வர்ற மாதிரி எதை வச்சு மல்டிப்ளை பண்ணா வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் 16 தான் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ண தேவையில்ல. ஆனா இங்க பாருங்க x² இருக்கு, இங்க x³ இருக்கு. ஸோ ஒரு x வந்து தேவைப்படுது. ஒரு x எக்ஸ்ட்ரா இருந்தாதான் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா -16x³ கிடைக்கும் இல்லையா? ஸோ -x. இங்க என்ன டேர்ம் போடுறோமோ அதே டேர்ம் தான் மேலையும் போடணும். -x. ஓகேவா? -x. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த -x வச்சு இந்த 16x² -x நம்ம என்ன செய்யணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இந்த டேர்ம் -x வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 16x² × -x என்ன வரும்? -16x³. அடுத்தது பாருங்க -x +x² புரியுதா? ஸோ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை தான் பண்ணோம். ஆட் பண்ண வேண்டியது என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த சைட்ல உள்ள டிவைசர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்னா ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? அப்போ சைன் சேஞ்ச் ஆகும். இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 16x². நான் என்ன சொன்னேன் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு டேர்மா நம்ம கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 17x² வரைக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மீதி உள்ள ரெண்டு டேர்ம் என்ன அப்படின்னா -2x + 1. இப்போ நம்ம அகைன் டிவைசரை கால்குலேட் பண்ணோம். டிவைசரை கால்குலேட் பண்றதுக்கு அந்த 16x² இருக்குல்ல அது அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே வச்சுக்கணும். இப்போ செகண்ட் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் இந்த 8x²யும் கலர் சேஞ்ச் பண்றேங்க.
ஆல்ரெடி என்ன பண்ணோம், இந்த 8x2 இந்த 8x2 ஆட் பண்ணி 16x2 போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த 16x2 அப்படியே வச்சுட்டு நம்ம செகண்ட் ஸ்டெப் தானே ப்ரொசீட் பண்ணிருக்கோம். அப்போ செகண்ட் வேரியபிள் ஆட் பண்ணணும். இந்த -x செகண்ட் ஸ்டெப்ல செகண்ட் வேரியபிள் ஆட் பண்ணணும். -x ஆட் பண்ண என்ன வரும், -2x கிடைக்கும். ஓகேவா, -2x கிடைக்கும். அதை போட்டு வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்க 16x2 இருக்கு ஃபர்ஸ்ட் டைம், இங்கேயும் 16x2. ஸோ நம்ம வந்து இதுல எந்த வேரியபிளாலையும் நம்ம வேரியபிளோ கான்ஸ்டன்ட்லயோ மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் 1 தான் வரும். ஏன்னா இங்கே 16x2 1ஆல மல்டிப்ளை பண்ணாதான் சேம் 16x2 கிடைக்கும். இங்க 1 போட்டோம்னா மேலே என்ன சொல்லியிருக்கேன் அதே 1 போடணும். இப்ப என்ன செய்யணும்னா தேர்ட் ஸ்டெப். அப்ப இந்த தேர்ட் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அந்த 1 வச்சு இந்த ஹோல் பாலினாமியலே நம்ம என்ன செய்ய போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 16x2 -2x + 1 மைனஸ் பண்றோம். ஸோ சைன் எல்லாமே சேஞ்ச் ஆகும், எல்லாமே கேன்சல் ஆகி 0 வந்துடும். ஓகேவா, ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு, நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன கிடைக்குது பாருங்க, மேல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னா இதுதான் என்னன்னா ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, எப்போனா ப்ரொசீஜர் வந்து 0 ஆகும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் பாலினாமியல் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 8x2 -x + 1. ஸோ மாடலஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன், மாடலஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, ஸோ ப்ரொசீஜர் தெரிஞ்சுதா. ஸோ ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, கொடுத்துருக்க பாலினாமியல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த எந்த நம்பரோட ஸ்கொயரால மல்டிப்ளிகேஷன் பண்ணா நம்மளால எழுத முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 64க்கு 8 × 8 அப்படிங்கிறனால 8 எழுதுறோம். x⁴க்கு x² × x²ங்கிறனால x². இங்க என்ன டேம் போடுறோமோ அதே டேமை தான் மேலையும் போடணும். அதை வச்சு மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் டைமை கேன்சல் பண்ணுவோம். ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்பவுமே கேன்சல் ஆயிரும். ஏன்னா நம்ம கேன்சல் ஆகுற மாதிரி தான் எடுத்துக்கிடுறோம், இந்த 64 வர்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிடுறோம். ஸோ கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் மீதி உள்ள 2 டேமை நம்ம இறக்கணும். ஸோ மீதி உள்ள 2 டேமை கீழே இறக்கிட்டு இந்த சைட்ல டிவைசர் இருக்கு இல்லையா, 8x2 மேல 8x2, அது ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிவைசர் கண்டுபிடிக்கிற மெத்தட்ல மட்டும் நம்ம என்னதான் செய்யணும், ஆட் பண்ணி தான் ஒவ்வொன்றையும் எழுதணும். ஸோ 8x2 + 8x2 16x2. அப்ப இப்போ என்ன செய்யணும்னா இந்த 16x2 இந்த 16 இதுல ஃபர்ஸ்ட் டைமே பார்க்கணும். ஸோ 16x3 -16x3 கிடைக்கிறதுக்கு எதை வச்சு மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். அப்போ ஒரு மைனஸ் தேவைப்படுது, ஒரு எக்ஸ் தேவைப்படுது. அந்த டேர்மை நெக்ஸ்ட் எழுதிக்கிறோம், -x. அதே சேம் டேர்மை தான் மேலே என்ன செய்யணும் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ செகண்ட் ஸ்டெப்ல அந்த செகண்ட் டேர்ம் -x இருக்கு இல்லையா, அந்த -x வச்சு மட்டும் என்ன செய்யறோம்னா இந்த ஹோல் பாலினாமியலை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 16x² × -x -16x3 கிடைக்கும். -x × -x + x² கிடைச்சிடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிரும். இந்த மீதி உள்ள ரிமைனிங் 2 டேர்மை இறக்கிக்குவோம். இப்போ 16x² இருக்கு. இங்க அதே மாதிரி டிவைசர் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி என்ன 16x² அப்படியே எழுதிக்குவோம். -x ஆட் பண்ணி -2x எழுதிக்குவோம். ஓகேவா, எழுதிக்கிட்டு அதே மாதிரி இப்ப பாருங்க 16x² இருக்கு, இங்கேயும் 16x². ஸோ 1ஆல மல்டிப்ளை பண்ணா போகுது. இங்க என்ன நம்பர் 1 போடுறோமோ அதே நம்பர் தான் மேலேயும் 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு 0ங்கிற ஸ்டேஜ் வந்துருது. ஸோ 0 ஆகும்போது ஸ்டாப் பண்ணிடணும். மேலே உள்ள ஆன்சர் தான் நம்மளுக்கு என்னன்னா ஸ்கொயர் ரூட், அந்த கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு ஸ்கொயர் ரூட். ஓகேவா, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், என்ன புரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, if 9x⁴ + 12x³ + 28x² + ax + b is a perfect square. Find the values of a and b. Perfect square அப்படின்னா என்ன மீனிங்னா ரிமைண்டர் வந்து 0. ஓகேவா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன மீனிங், ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குதுன்னு அர்த்தம். 0க்கு ஈக்குவல் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம a வேல்யூஸையும் b வேல்யூஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ சம்க்கு போகலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் தான் ஃபர்ஸ்ட், அந்த ஃபார்மேட்ல எழுதிக்குவோம். 9x⁴ + 12x³ + 28x² + ax + b. ஓகேவா, ஸோ 9x⁴ இருக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்போ 9 வந்து எதோட ஸ்கொயர்,
3. x பவர் 4னா என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஸ்கொயர். மேலேயும் என்ன செய்யணும்? அதே நம்பரே போடணும். 3x ஸ்கொயர். புரியுதா? இதோட ஸ்கொயர் ரூட் தான் இருக்கும். 9னா 3 போடு, 3 ஸ்கொயர், அதாவது 3 மட்டும் போடுவோம். x பவர் 4னா x ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர், அதில் x ஸ்கொயர் மட்டும் போடுவோம். இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் மேலேயும் போட்டுக்குவோம். இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 9 3 ஸ்கொயர் இன்டு 3x ஸ்கொயர் 9x பவர் 4. ஸோ சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டேம் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைச்சிரும்? கீழே 0ன்னு கிடைச்சிரும். மீதி உள்ள ரெண்டு டேமை இறக்கிக்குவோம். ஸோ 12x கியூப் பிளஸ் 28x ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் டிவைசர் கால்குலேட் பண்ணக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 3x ஸ்கொயரையும் 3x ஸ்கொயரையும் ஆட் பண்ணும். ஸோ 6x ஸ்கொயர். அப்ப இங்க 6x ஸ்கொயர் இருக்கு, இங்க 12x கியூப் இருக்கு. ஸோ 6 12. அப்போ 6 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஒரு 2 தேவைப்படுது. சைன்ல எந்த சேஞ்சுமே இல்லை, பிளஸ் தான் இருக்கு. அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க வேரியபிள் என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா என்ன செய்யுதுன்னா ஒரு எக்ஸ் தேவைப்படுது. ஸோ 2 இன்ட்ரு எக்ஸ். இதுல என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் மேலேயும் போடணும்னு சொல்லியிருக்கேன். 2x. ஓகேவா? இப்போ இந்த 2x வச்சு இந்த டோட்டல் பாலினாமியலை டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 2x இன்ட்ரு 6x ஸ்கொயர் பிளஸ் 2x. ஓகேவா? 2x வச்சு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 6 இன்ட்ரு 2 12x ஸ்கொயர் இன்ட்ரு எக்ஸ், எக்ஸ் கியூப் கிடைச்சிடும். அண்ட் பிளஸ் 2 இன்ட்ரு 2 4x இன்ட்ரு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிடும். அகைன் சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்? சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிரும். மீதி உள்ள ரிமைனிங் டேர்ம்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா 24x ஸ்கொயர் கிடைக்கும். அண்ட் ஃபைனலா அதுக்கப்புறமா என்னன்னா மீதி உள்ள ரெண்டு டேர்மை கீழே இறக்கிக்கும். ஸோ ax பிளஸ் b. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் அந்த 2x-ஐயும் இந்த 2x-ஐயும் இந்த 2x-ஐயும் ஆட் பண்ணி என்னன்னு போட்டுக்கோன்னு சொல்லியிருக்கேன்? 4x-ன்னு போட்டுக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? 4x. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க 6x ஸ்கொயர். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க 24x ஸ்கொயர். ஸோ வேரியபிள் x ஸ்கொயர் அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இங்க 24 இருக்கு. ஸோ 24 வரணும்னா என்ன செய்யணும்? 6 கூட எந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கும்? 4ங்கிற டேர்ம். ஸோ பிளஸ் 4. ஓகேவா? இங்க என்ன டேர்ம் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போட போறோம். ஸோ பிளஸ் 4. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 6 இன்டூ 4 24x ஸ்கொயர் பிளஸ் 4 இன்டூ 4 16x பிளஸ் 4 இன்டூ 4 16. ஓகேவா? ஸோ இது மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ண ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் இதோட நம்மளுக்கு வந்து என்னன்னா எண்ட் ஆகுது. இந்த பீங்கிற டேமோட நமக்கு எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டேம்லாம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. டைரக்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிவன் பாலினாமியல் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரிமைண்டர் வந்து 0க்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால ரிமைண்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணிருக்கணும். ஸோ கீழே என்ன கிடைக்கும்னா கண்டிப்பா 0ங்கிற வேல்யூ தான் கிடைக்கும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ 64 இருக்குன்னா 64ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் என்னன்னா 8. அதாவது 8 ஸ்கொயர் எழுதுறதுனால 64ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 8. ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 தான் கிடைக்கும், எதுவுமே கிடைக்காது. ஸோ ரிமைண்டரை 0க்கு ஈக்குவல் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 24x ஸ்கொயர் 24x ஸ்கொயர் அண்ட் ax இங்க என்ன இருக்கு? 16x. இங்க b இருக்கு, 16 இருக்கு. ஸோ ஏங்கிற பிளேஸ்ல இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏங்கிற பிளேஸ்ல 16 இருக்கு அண்ட் பிங்கிற பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 16 இருக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் a அண்ட் b கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ ஆஃப் ஏயும் 16, வேல்யூ ஆஃப் பியும் 16. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை நீங்க எழுதிக்கணும். பிகாஸ் கிவன் பாலினாமியல் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கிறதுனால நம்ம 0க்கு ஈக்குவல் பண்றோம். ஸோ a ஈக்குவல் டு 16, b ஈக்குவல் டு 16. ஸோ புரியுதா? சேம் மெத்தட் தான். அந்த 9x பவர் 4 வர்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? அந்த 3x ஸ்கொயரா மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 2 டேர்மை கீழே இறக்கிக்கிறோம். ஸோ 3x ஸ்கொயர் நான் என்ன சொன்னேன்? அந்த டிவைசர் கண்டுபிடிக்கிற இந்த செக்ஷன் ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும்? ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 6x ஸ்கொயர். ஸோ 6x ஸ்கொயர் இங்க 12x கியூப். ஸோ 12x கியூப் வர்ற மாதிரி நம்ம எந்த டேர்ம் வச்சும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ 6க்கு 12 வரணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அது மாதிரி எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் கியூப் வரணும் அப்படின்னா எக்ஸால மல்டிப்ளை பண்ணுவோம்.
இங்க என்ன டைம் போடுறோமோ அதையே மேல போட்டுப்போம். அதை வச்சு மல்டிப்ளை பண்ணி எழுதிப்போம். இப்படியே ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த சம்ல வந்து என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு ஆல்ரெடி குடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால நம்ம அந்த ஸ்டேஜ் கரெக்டா பியோட எண்ட் ஆகுறதுனால அந்த ஸ்டேஜ் வரும்போது கரெக்டா ரிமைண்டரை 0ன்னு வச்சுக்கிட்டு ஏக்கு பதிலா என்ன இருக்கு, பிக்கு பதிலா என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ A = 16, B = 6. இதுதான் ஆன்சர். ஓகேவா?